ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஆனி மாத பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த ஆனி மாசம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/6/2026 திங்கட்கிழமை பகல் 12:47 மிதுன ராசி மிருகசீஷ நட்சத்திரத்துல தான் இந்த மாதம் பிறக்குதுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னா நல்ல பலன்கள் இருக்கு. ஏன்னா இவ்வளவு நாளா நீங்க கஷ்டப்பட்டுட்டீங்க. இப்போ இந்த மாசம் பாத்தீங்கன்னா குரு உங்களோட ராசிக்கு வந்துட்டாரு. அதனால பெரிய பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு கிடையாது. வருமானத்தை பொறுத்த வரைக்கும் நல்லபடியா தான் இருக்கு. பொதுவாவே விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் பாத்தீங்கன்னா வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகமாக இருக்கு. அது போக அஷ்டமத்துல உங்களுக்கு 10க்குடைய சூரியன் அஷ்டமஸ்தானத்துல இருக்காரு. அஷ்டமாதிபதியும் ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. இந்த 15 நாட்கள், இந்த மாதம் பிறந்து 15 நாட்கள் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன் கவனமாக இருங்கன்னு சொல்றேன் அப்படின்னா, அஷ்டமஸ்தானம் வலுப்பெற்றிருக்குது. உங்களுக்கு ஆல்ரெடி நான் எல்லா வீடியோலயும் சொல்லியிருக்கேன். விருச்சக ராசிய மட்டும் ஏன் இப்படி புகழ்றீங்கன்னுலாம் கேட்காதீங்க. விருச்சக ராசி ஏன் புகழ்றேன் அப்படின்னா, உங்களுக்கு கடினமான உழைப்பாளி, எல்லா விஷயத்தையும் சாதிக்கக்கூடிய நபர். எந்த பாடுபட்டாவது, எல்லா சூழ்நிலைகளையுமே வாழ பழகுன ராசி அது. உங்களுக்கு 6 செவ்வாய். அதே உங்களுடைய ராசிபதியே 6 அப்ப எதிரிகள் கூடவே இருப்பாங்க. அவங்க உங்களோட வளர்ச்சிய பிடிக்காம, இப்ப எதிரிகள் யாருன்னா முன்னாடி தானே நிக்கணும். உங்க பின்னாடியே நின்னுட்டு இருப்பாங்க. அதையும் மீறி சக்சஸ் பண்றீங்களா? அதுதான் மிகப்பெரிய வெற்றி. அதனால தான் அவங்களுக்கு கூடுதலா சொல்றது. உங்க ராசிக்கு அஷ்டமா ஸ்தானம் இந்த மாதம் வலுப்பெற்றிருக்கு. இந்த மாசம் எல்லாத்தையுமே நீங்க கவனமாக கையாளணும். ஒரு விஷயத்த எடுத்தோம் கவுத்தோம்னு நினைக்க கூடாது. அதே மாரி ஒரு ஆஃபர் உங்கள தேடி வருது. ஏங்க இத போடுங்க உங்களுக்கு நல்ல வருமானம் வரும். இது அப்படின்னு ஏதாவது எந்த ஆஃபர் வந்தாலும் சரி. இவங்க இது மாரி வராங்கல்ல, இதனால நமக்கு என்ன மைனஸு, என்ன பிளஸ்ஸு 2மே சிந்திச்சு செயல்படுங்க. அஷ்டமஸ்தானம் வலுப்பெற்றிருக்கும்போது, ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய ஆசையும், அபிலாசைகளையும் தூண்டி விடும். அப்பதானே நம்ம போய் சிக்குவோம். அஷ்டமஸ்தானம் வலுப்பெற்றிருக்கும்போது, ஒவ்வொரு விஷயங்கள்லயுமே கவனமாக செயல்படணும். நிதானத்தை இழக்கக்கூடாது. உங்களுடைய ராசிய செவ்வாய் பார்க்குறாரு. செவ்வாய் 6 இந்த மாசம் கூடுதலா திருஷ்டியும் இருக்கு. 6 அதாவது நினைச்சே பார்த்திருக்க மாட்டீங்க. இவன்லாம் நம்மள கேள்வி கேட்கிறானே அப்படிங்கிற அளவுக்கு இந்த மாசம் என்னன்னா நெறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ற மாரி வரும். ஆனா குருவோடைய பலம் உங்களுக்கு பரிபூரணமா இருக்குங்க. பொதுவாவே விருச்சக ராசிக்காரங்க, நீங்க நல்லதுக்கு ஒருத்தவங்களுக்கு நீங்க சொன்னா கூட அது நல்ல விதமா போய் சேராது. அதனால யாருக்கும் அட்வைஸ் பண்றத விட்டுருங்க தயவு செய்து. குரு பலம் உங்களுக்கு பரிபூரணமா இருக்கனால யாருனாலும் எதுவும் செய்ய முடியாது. தெய்வ பலம், குரு பலம் இதெல்லாமே இருக்கனால, எப்பவும் போல நீங்க செயல்படுங்க. ஆனா கூடுதலான நிதானம், கூடுதலான கவனம், கூடுதலான எச்சரிக்கை. இந்த மாசம் மட்டும் அத கடைபிடிங்க. அதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அஷ்டமத்துல கிரகங்கள் வலிமை பெற்றிருக்குது. அதனால சொல்றேன் நானு. அதே மாரி 5ஆம் இடத்துல சனி. குலதெய்வ வழிபாட பண்ணுங்க. குலதெய்வ வழிபாடு எவ்வளவுக்கு எவ்வளவு பண்றீங்களோ, உங்களுடைய வம்சம் வளரும். குலத்தை காத்து நிக்குங்க. வருமானம் வர்றதுக்கு என்ன வழி அப்படின்னா, குரு 9ல இருந்து 3ஆம் இடத்த பார்க்குறாரு. நல்ல வருமானம் வந்துரும். உத்தியோகம் பார்த்தீங்கன்னா, தொழில்ல திடீர்னு ஒரு ராஜயோகம், விபரீத ராஜயோகம் வரதுக்கு உண்டானது இருக்கும். ஆனா வருமானம் வரும்போது அதுக்கு உண்டான செலவுகளும் இப்போ உதாரணமா, உங்க தொழில்ல நல்ல வருமானம் வருதுன்னா, அந்த டைம் பார்த்து ஒரு மிஷின் ரிப்பேர் ஆகணும். அத ரீப்ளேஸ் பண்ற மாரி இருக்கும். அப்ப வந்த பணத்த எடுத்து அதுல போடுற மாரி இருக்கும். ஏதாவது ஒரு இது குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற மாரி. இது மாரி சமாளிக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு இந்த மாசம் பணச்சுமை வரதுக்கு உண்டான அதாவது நிதி நெருக்கடி அப்படிங்கிறது இந்த மாசம் உங்களுக்கு வரும். ஆனா சமாளிக்க முடியும். நீங்க கவலைப்படாதீங்க. அதாவது பொதுவாவே சுக்கிரனும் கேதுவும் 10ஆம் இடத்துல சேரும்போது தொழில் ஸ்தானத்திலே உங்களுக்கு சேர்றாரு. அப்போ தொழில் ஸ்தானம்னா 7ஆம் இடம். அப்போ நீங்க பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தீங்கன்னா, பார்ட்னர்ஷிப் கூட ஏதாவது பிரச்சனைகள் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அல்லது பார்ட்னர்ஸ் சேஞ்ச் ஆகுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இல்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு பார்ட்னர பார்த்துக்க சொல்லிட்டு வெளில போறீங்கன்னா, உடனடியா போய் பார்த்துருங்க. ஏன்னா பார்ட்னர் மூலியமா நல்லது அப்படிங்கிறது இந்த மாசம் இல்ல. அதனால கவனமா இருக்கணும். பார்ட்னர்ஷிப்ன்னு ஏதாவது வந்துட்டாலே, அங்க நீங்க கவனமாக இருந்து பழகிக்கங்க. இல்லைன்னா உங்கள ஏமாத்திட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க 2ஆம் இடம், அதாவது உங்களுக்கு வருமானம், நீங்க யார நம்பி ஒரு பணத்த ஒப்படைக்கிறீங்களோ, அவங்களே ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பண விஷயங்கள், அதே மாரி நிர்வாக சம்பந்தப்பட்ட விஷயங்கள நீங்களே கையில எடுத்து பழகுங்க. அப்புறம் பணிச்சுமைங்கிறது வழக்கம் போல உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் ப்ரெஷரா தான் இருக்கும். ஏன்னா, உங்க ராசிக்குடையவரே 6 இருக்கனால, மத்தவங்கள காட்டிலும் அவங்க ஒரு ஒர்க் செஞ்சாங்கன்னா, நீங்க 2 ஒர்க் செய்ற மாரி வரும்.
உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் நிர்வாகமே வந்து பணிச்சுமைய குடுத்துருவாங்க. வெளியிலயும் சொல்ல முடியாது. நீங்க வேற திறமையா வேலை செய்வீங்க. அதனால தான் அப்படின்னு ஒரு சாக்க வேற சொல்லிருவாங்க. அதனால எல்லா விஷயத்தையும் சமாளிச்சு வரணுங்க. வருமானம்ங்கிறது கட்டாயம் வரும். ஆனா செலவுகளும் இருக்கு. அந்த செலவுகள எந்த செலவு அத்தியாவசிய செலவுகளோ அத மட்டும் பண்ணிட்டு மீதிய சேவிங்ஸ் பண்ணி பாருங்க. அதுதான் நல்லது. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நல்ல மாற்றம், ப்ரமோஷன் இது எல்லாமே வருங்க. நெறைய பேருக்கு இடமாற்றம் வருங்க. தொழில் மாற்றமோ அல்லது இடமாற்றமோ, தொழிலுக்காக ஒரு இடத்த வாங்குறது அல்லது ஒரு இடத்த ஷிஃப்ட் பண்றது, ஒர்க் பண்ற இடத்துல ஒரு ரிசைன் பண்ணிட்டு வேற பக்கம் ஒர்க் பண்றது, இல்ல ப்ரமோஷன்ல வேற பக்கம் போறது. இந்த மாரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சுரும். ஆனா மாற்றம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டுங்க. இதுக்கப்புறம் வந்து என்னன்னா 9ஆம் இடத்துல குருவும், புதனும் சேர்றது ஒரு நல்ல சாம்ராஜ்ய யோகம்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து உங்களுடைய தகுதி, திறமைக்கேத்த இடத்துல போய் உட்காரக்கூடிய அமைப்புகள் வந்துரும். நீங்க செஞ்சது விஷயத்துக்கு வந்து நல்ல ரெகக்னைஸ் கிடைக்கும். அங்கீகாரம் கிடைக்கிறது மட்டும் கிடையாது. இவ்வளோ நாளா தயக்கமா இருந்த விஷயங்கள்லாம் இப்ப நீங்க செய்யும்போது, அது நல்ல பெரிய லெவல்ல பிரம்மாண்ட வெற்றிய உங்களுக்கு குடுத்துருங்க. குரு, புதன் சேர்க்கை அந்த அளவுக்கு ஒரு நல்ல அற்புதமான அமைப்பு. அதே மாரி திடீர் விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு இருக்கு. ஏன் அப்படின்னா, அஷ்டமாதிபதி புதனு, அதே மாரி உங்களுக்கு குரு நல்ல யோகத்த குடுக்கக்கூடியவரு. அவரும் சேர்ந்து எந்த இடத்துல இருக்காரு? எந்த இடத்துல இருக்காரு அப்படின்னா, குரு வந்து உச்சம் பெற்ற இதுல இருக்காரு. அப்போ வந்து 9ஆம் இடம் பாக்கிய ஸ்தானத்துல இருக்காரு. சகல விதமான சௌபாக்கியத்த குடுக்கக்கூடிய ஸ்தானத்துல இருக்கனால, திடீர் விபரீத ராஜ யோகம் உங்களுக்கு வருங்க. நீங்க இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. உங்களுக்குன்னு ஒரு அதிர்ஷ்ட தேவதைன்னு நினைவு வச்சிருப்பீங்க இல்லையா? அது யாரா வேணா இருக்கலாம். முருகனாவும் இருக்கலாம், அம்பாளாவும் இருக்கலாம், விநாயகராவும் இருக்கலாம், சிவபெருமானும் இருக்கலாம். எந்த தெய்வமா இருந்தாலும் சரி, வழிபாடு பண்ணுங்க. கூடுதலா என்ன வழிபாடு பண்ணணும் அப்டின்னா, லக்ஷ்மி வழிபாடு பண்ணிக்கங்க. அப்புறம் யானைக்கு வெல்லம் குடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்த குடுத்துரும். கட்டாயம் ஏதாவது நீங்க எதிர்பார்க்காத வழியில அது காசு பணமா வரணும்னு கூட இல்ல. ஏதாவது ஒரு இது. அதனால நீங்க ரொம்ப ஆத்மார்த்தமா சந்தோஷப்படுற அளவுக்கு கட்டாயம் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. விருச்சக ராசிக்கு இந்த மாதம் வந்து நல்ல பிரம்மாண்டமான யோகம் இருக்கு. அதே நேரத்துல அஷ்டமஸ்தானமும் வலுத்திருக்கனால கவனமும் தேவை. முக்கியமா பெண்களா இருந்தா கணவருடைய தேக ஆரோக்கியம் அது கூடுதலா என்ன அப்டின்னா, கணவர் வழி சண்டை சச்சரவுகள். இது மாரி வரது, கணவர் வழி வந்து பார்த்தீங்கன்னா, மனக்கசப்புகள் அல்லது அவருக்கு உடல்நிலை பாதிப்புகள். இது 2ல ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். அத அப்படியே பக்குவமா ஹேண்டில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த 1 மாசத்துக்கு அப்புறம் அது சரியா போயிரும். ஆனா, இந்த மாதம் வந்து எடுத்தோம் கவுத்தோம்னு செயல்படக்கூடாது. உங்களுடைய ராசி விருச்சிக ராசி என்ன ராசி அப்டின்னா, ஸ்திர ராசி. ஸ்திரம் அப்டின்னா, அப்படியே நல்ல கல்லு மாரி இருக்கிறது. அப்போ டக்கு டக்கு டக்குன்னு எதுவும் செஞ்சிடக்கூடாது. புரியுதுங்களா? நிதானமா செயல்படணும். பொறுமையா செயல்படணும். அப்பதான் உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்த ஏன் இத சொல்றேன் அப்டின்னா, இந்த மாசம் செவ்வாய் உங்க ராசிய பாக்குது. இந்த மாசம் செவ்வாய் உங்க ராசிய பார்க்கும்போது உணர்ச்சிய தூண்டி விட்டுரும். அது இல்லாம சுக்கிரனையும் பாக்குது. அப்டின்னு சொல்லி சண்டைக்கெல்லாம் போயிறாதீங்க. நிறுத்தி இவங்க ஏன் நம்மளை வந்து அவங்க நம்மள ஏன் இப்படி வந்து தூண்டி விடுறாங்கன்னு யோசிச்சீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே புலப்பட்டு போயிரும். பொதுவாவே வந்து செவ்வாய் உங்களுடைய ராசிய பார்த்துட்டு, சந்திரன பார்க்குது உங்க ராசிய பார்த்துட்டு, முக்கியமா சுக்கிரனையும், கேதுவையும் பார்க்குது செவ்வா. அப்போ இந்த என்னன்னா வலை வீசுறாங்க உங்களுக்கு. நீங்க அதுல போய் சிக்கிக்கிறதுக்கு. ட்ராப் பண்றாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சண்டைக்கு வாடா, வாடான்னு கூப்ட்டு, உங்க வாயிலிருந்து வார்த்தைகள உதிர்த்து, அத புடிச்சுக்கிட்டு, உங்கள ஏதாவது ஒரு இடத்துல லாக் பண்றதுக்கு தான் அவங்க ட்ரை பண்றாங்க. அங்க போய் மட்டும் நீங்க சிக்கிறாதீங்க. நான் எந்த ஒரு விஷயத்துலயும் சிக்க மாட்டேன்னு விருச்சிக ராசிக்காரங்க அப்படியே பிடிவாதமா இருக்கணும். அதே மாரி உங்கள சுத்தி எதிரிகளும் சரிங்க, துரோகிகளும் சரி கூட இருந்துட்டே தான் இருப்பாங்க. அவங்க கிட்டலாம் நீங்க சிக்காதீங்க. நிதானமா செயல்பட்டாலே எல்லா விஷயத்துலயும் உங்களை வந்து யாருனாலயும் எதுவும் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா வந்து உங்களுக்கு குருபலம் கிடைச்சிருச்சு இல்லைங்களா? இப்ப குரு அஷ்டமத்துல இருந்த வரைக்கும் ஓகே. இப்ப குருபலம் கிடைச்சிருச்சு. 2வது சனியோடைய தாக்கம் உங்க ராசிக்கு இல்ல. அர்த்தாஷ்டம சனியும் முடிஞ்சு போச்சு. அதனால எந்தவித பிரச்சனையும் கிடையாது. பூரண தெய்வ அனுகூலமும், குருபலமும் உங்களுக்கு இருக்கனால, மத்தவங்கலாம் வந்து நெஞ்ச நெஞ்ச அடிச்சுட்டு அழுக வேண்டியதுதான். உங்களை வந்து அவங்க எதுவுமே பண்ண முடியாது. அதனால நீங்க கவனமா இருங்க. உங்களோட உணர்ச்சிகள தான் தூண்டி விடுவாங்க. உங்களை பயமுறுத்துவாங்க. உங்களை வந்து மிரட்டி பார்ப்பாங்க. எல்லாமே செய்வாங்க. ஆனா, நீங்க கூடுதலா இருக்கணும். கவனமாக இருக்கணும். அதாவது பொறுமைய இழக்கக்கூடாது. ஆழ்ந்த அதாவது தியானம் பண்ணுங்க. தெய்வ பலம் நமக்கு நெறைய இருக்குன்னு சொல்லி நம்புங்க. உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடெல்லாம் பண்ணிக்கங்க. உங்களுக்கு பாசிட்டிவா மைண்ட வந்து கொண்டு வாங்க. இதுவே போதும். எல்லாத்துலயுமே நீங்க சக்சஸ் பண்ணிற முடியும். படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல நல்ல அமைப்புகள் இருக்கு. கல்வித்துறைய சார்ந்த வரைக்கும் நல்ல பிரம்மாண்டமான வளர்ச்சி தான். இத பொறுத்தவரைக்கும் நல்ல அமைப்புகள் இருக்கு.
துறையில இருக்கவங்க வந்து கூடுதல் கவனம் தேவை. அஷ்டமத்துல சூரியன் இருக்கு. அதனால கவனமாக இருங்க. சூரியன் இருக்கும்போது சூரியன் உங்களுடைய ராசிக்கு 10 குடையவரா இருந்தா அவர் மறையறதுனால, லஞ்ச லாவண்யங்கள்ல ஈடுபடும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஈடுபடாம இருக்கிறதே நல்லது. யாராவது ஏதாவது கேட்கறாங்கன்னா, அதுக்கு பொலைட்டா பதில் சொல்லி பழகுங்க. நீங்க பாட்டுக்கு வந்து உங்களுக்கு என்னன்னு திமிரா பேசுனீங்கன்னா, வந்திருக்கவங்க சாதாரண ஆட்கள் இருக்க மாட்டாங்க. மாறு வேஷத்துல கூட வந்து உங்கள மேல பழி வாங்கணும்னு கூட ட்ராப் பண்ணுவாங்க. அதனால கவனமா இருங்க. 24 ஹவர்ஸும் நீங்க வேலை பார்க்கக்கூடிய டியூட்டி ஹவர்ஸ்ல வந்து முழு நேரமும் நிதானமா பதில் சொல்லுங்க. யாராவது வந்து பப்ளிக் வந்து உங்கள கொஸ்டின் பண்ணா கூட நிதானமா பதில் சொல்லுங்க. ரூல்ஸ் படி பேசி பழகுங்க. ரூல்ஸ் சட்டம் இத தான் சொல்லுது. அரசாங்கம் இத தான் சொல்லுது அப்படின்னு அதுல நீங்க கரெக்ட்டா நின்னுக்குங்க. இல்ல அப்படின்னா, உங்களுடைய ஒர்க்குக்கு வந்து காலியாயிரும். அதே மாரி உயர் அதிகாரிகள் உங்கள மாட்டி விட்டுருவாங்க. ஸோ உயர் அதிகாரிகள் ஏதாவது வாய் வழியா சொல்றாங்க அப்படின்னா, அத நீங்க அவங்க வாய் வழியா சொல்றத இம்ப்ளிமெண்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவ் நடக்கும். ஸோ இந்த விஷயத்துலலாம் கூடுதலான கவனம் தேவை. கவனத்தோட செயல்பட்டா பிரச்சனைகள்ல மாட்ட மாட்டீங்க. அரசியல்வாதிகளுக்கு நல்ல யோக அமைப்பு தான். ஆனா 4ஆம் இடத்துல ராகு இருந்து உங்க பதவிய ஆல்ரெடி புடுங்கியிருப்பாரு. நீங்க வந்து எதிர்பார்த்த விஷயங்கள் அவ்வளோ சீக்கிரத்துல நடந்திருக்காது. அப்படியே அது நடந்தாலும் அதனால பெரிய லெவல்ல பெருமைப்படுறதுக்கு இந்த மாரி விஷயத்துக்கு யோகம் இருக்காது. ஆனா கொஞ்ச நாள் தான். இது எல்லாமே அப்படியே மாறி போயிரும். பொதுவா விருச்சக ராசிக்காரங்க எத விட்டாலும் அத தீர்க்கமா புடிச்சுருவாங்க. அதனால விட்டத பிடிக்கிறதுக்குன்னு ஒரு நாள் வரும். அதனால கவனமாக இருங்க. தாய் வழி சொத்துக்கள்ல ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னா, அத பேசி சுமூகமா முடிக்கிறதுக்கு உண்டான முயற்சியில ஈடுபாடு பண்ணுங்க. அதுல கோர்ட்டு கேஸ், பஞ்சாயத்து அந்த மாரி விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபேவரா நடக்காது. ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு இருக்கு. அதே மாரி தாயாருடைய உடல்நிலையில கவனம். தாயாருக்கு சின்ன மருத்துவ செலவுகள், சர்ஜரி கண்டங்கள்லாம் இருக்கு. அத பார்த்துக்கங்க. குருவோடைய அமைப்பும் இல்லாதனால இந்த இது. தாயாருக்கு மருத்துவ வழி செலவுகள் அதிகமாக இருக்கு. தந்தை வழி ஆதாயம், தந்தை வழி சொத்துக்கள்லாம் வரதுக்கு உண்டானது. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கங்கள்லாம் நீங்கிறது. இந்த மாரி இது இருக்கு. கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. நீண்ட நாளா முடியாத வழக்குகள்ல முடிவுக்கு வர்றது. ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு ஃபேவரா வர்றது. இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே பெண்களுக்கு கணவர் வழி ஆதாயம் இருக்கு. அதே நேரத்துல கணவர்கிட்ட அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி நடந்துக்கங்க. வீண் வாக்குவாதங்கள தவிர்த்துருங்க. சுக்கிரன், கேது இணைவு. 7 குடையவர் கேதுவோட சுக்கிரனாயி கேதுவோட இணைஞ்சிருக்காரு. அது போக 6 குடையவர் 7ல. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அதாவது கணவனா இருந்தா மனைவி கூடயும், மனைவியாக இருந்தால் கணவன் கூடயும் சண்டை சச்சரவுகள் வரும். ஒருவரை ஒருவர் அனுசரிச்சு, புரிஞ்சு நடந்துக்க வேண்டிய மாசம் இந்த மாசம். இல்ல அப்படின்னா சண்டை சச்சரவுகளாகி சாதாரணமா சிம்பிளா அத முடிக்கிறத விட்டுட்டு, சாரிங்க அப்படின்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போறத விட்டுட்டு, போய் கோர்ட்ல நிக்கிற அளவுக்கு வந்துரும். போலீஸ் ஸ்டேஷன் போய் நிக்கிற அளவுக்கு வந்துரும். தயவு செய்து நீங்க வந்து பொறுமைய இழக்காம நிதானமா செயல்படணும். மத்தபடி வருமானம், மத்த கல்வி, வேலை வாய்ப்புகள் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கு. எதிரிகள் கிட்ட ஜாக்கிரதையா இருந்துக்கணும். இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, திருஷ்டிகள் அதிகமாக இருக்கு. 6 குடையவர் பார்க்குறாரு. திருஷ்டி தோஷம் நெறைய இருக்கு. வீட்ல இருக்கக்கூடிய பெரியவங்ககிட்ட சொல்லி சுத்தி போடணும். சரிங்களா? சுத்தி போட்டுக்கங்க. அதே மாரி திருஷ்டி பொட்டு எங்கேயாவது அஞ்சன மை வாங்கி வச்சுக்கங்க. இதெல்லாம் தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்ட வளர்ச்சி. கலைத்துறையில இருக்கவங்களுக்கு சுக்கிரன், கேது இணைவு மிகப்பெரிய லெவல்ல யோகத்தையும், பிரம்மாண்டமான வளர்ச்சியும் குடுக்கும். உங்களுக்கு 9ல 11 குடையவர் குருவும், புதனும் சேர்ந்த இணைவு உங்களுடைய ராசிய பார்க்கறதுனால நல்ல யோகம். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணங்கள் உண்டு. அது மூலியமா ஆதாயம் உண்டு. நீங்க நெனச்ச துறையில வேலை பார்க்கக்கூடிய யோகம். ஐஸ்வர்ய பிராப்தம் உறுதியாக இருக்கு. விருச்சக ராசிய பொறுத்தவரைக்கும் நல்ல வளர்ச்சிகள் இருக்கு. வருமானமும் இருக்கு. அதுக்குண்டான செலவுகளும் இருக்கு. பெண்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. பொதுவாவே நீங்க நெனச்ச விஷயங்கள சாதிக்க முடியும். அந்த அளவுக்கு கிரக நிலைகள் ரொம்ப அற்புதமான இருக்குது. சொன்னேன் இல்லையா? விபரீத ராஜயோகம், திடீர் விபரீத ராஜயோகம், சாம்ராஜ்ய யோகம் இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. நீங்க சிறப்பாக செயல்படும் பட்சத்தில் அத்தனையுமே கை மேலே இருக்குங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.